பெருமக்களே, 16வது பாடல் இயலும் மந்திரம் என்ற பாடல். ஆமாங்க, அதை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நான் கொடுத்துக்கிற பகுதியில் 51வது பக்கம் வித்தெழுத்துக்களுடைய மந்திரம், வித்தெழுத்தோடு மந்திரத்தை சொல்வது என்று ஒரு மரபு. அந்த மரபை எழுதியிருக்கிறேன் நான். திருமந்திரத்தில் அது இல்லை, பொதுவாக அவர் சொல்கிறார் இல்லையா, கலாமந்திரம் சொல்கிறார், பஞ்சபிரம மந்திரம் எல்லாம் நமக்கு இருக்கிறதுனால அந்த மந்திரங்களை எப்படி சொல்ல வேண்டும் என்று சிவபூஜா விதிகள் அது இருக்குது. அதை சொல்லணும் தான் அங்கே அதை எழுதியிருக்கிறேன். அதில் போன வகுப்பில் 15வது மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த 15வது மந்திரத்தில் 49வது பக்கம், இது 50வது பக்கம் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. 49வது பக்கம் உங்களுக்கு நோட்ஸ் இருந்தால் 49ஆம் பக்கம் பார்க்கலாம். நீங்கள் அதில் தந்தையாருடைய குறிப்பில் பஞ்சபிரம மந்திரங்களில் பீஜங்கள், பீஜாட்சரம் ஈசானம் ஓ, தற்புருஷம் ஏ என்னும் குரல்களே கொள்ளப்படுவன. ஆனால் நெடில்களை வைத்துட்டு இருக்காங்க. இப்போ நெடில் தான். இங்கே வடமொழியில் நெடிலை சொல்லியிருக்கிறாங்க. ஈசானத்திற்கும் தத்புருஷத்திற்குமா, தத்புருஷத்திற்கும் ஏ ஓ என்ற குரல் தான் இருக்கணும். ஆனால் நெடில் சொல்லியிருக்கிறாங்க பீஜாட்சரமாக. அது தவறுன்னு அப்பா எழுதியிருக்கிறாங்க. அது திருமந்திரம் முறை எழுதுறது ரொம்ப பின்னால். விநாயகர் வழிபாட்டு நூல்லாம் ரொம்ப முன்னே அவங்க எழுத, அப்போவே அதை எழுதிருக்காங்க. அதை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன், அப்பா என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தேன். அதான் அதை அங்கே எழுதியிருக்கேன். ஈசானத்திற்கு ஏ, தற்புருஷத்துக்கு ஓ என்று வரணும். ஏனைய 3 பீஜங்களை நோக்கினால் இது நன்கு புலப்படும். ஈசானம் தற்புருஷம் போதே அகோரம் வாமதேவெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த முகத்துக்கெல்லாம் பீஜாட்சரம் குற்றெழுத்து தான் இருக்குது, நெற்றெழுத்து இல்லை. எனவே பிரம்மரந்திரத்துக்கு குறிலும் என்ன மரபு என்றால், பிரம்மரந்திரத்துக்கு சரி பஞ்சபிரம மந்திரத்திற்கு குறிலும், கலாமந்திரம் அங்கமந்திரத்துக்கு நெடிலும் பீஜங்களாம். அப்படிதான் கொள்ளணுன்றார். 3 மந்திரம், பிரம்ம மந்திரம், அதான் பஞ்சபிரம மந்திரம், கலாமந்திரம், அங்கமந்திரம் எல்லாவற்றுக்கும். அதில் பிரம்ம மந்திரத்திற்கு பஞ்சபிரம மந்திரத்துக்கு குரில் தான் பீஜாட்சரம், அங்கமந்திரத்திற்கும் கலாமந்திரத்துக்கும் நெடில்தான் பீஜாட்சரம் என்று அங்கே சொல்லியிருக்காங்க. அது போன வகுப்பு நாம் சொல்லி முடித்தோம், அந்த பீஜாட்சரங்களை பற்றி சொன்னபொழுது. இப்போ அந்த பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 52வது 51 பார்த்தோம். 51ல் பஞ்சபிரம மந்திரம், பஞ்சகலா மந்திரம், அங்க மந்திரம் என்று தனியாக எழுதியிருப்போம். இது பூஜையில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு முறை. அது பூஜா விதிகளில் உள்ளது, இருந்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம் எழுதியிருக்கிறேன். அதில் பாருங்க, ஓம் ஹோம் தான், ஹோ தான், ஓ ஈசான மூர்த்தாய நமக. ஈசான மூர்த்தாய நமக என்ற பொழுது பீஜாட்சரம் ஹோம், ஹோ, ஓ தான். அப்புறம் ஹோம் ஹெம் ஏ, அதான் தத்புருஷாய் வக்தராய நமக. ஓம் ஹூம் எல்லாம் குரில் தான், அகோரை ஹிருதயாய நமக. ஓம் ஹிம் வாமதேவ குஹியாக நமக. ஓம் ஹம் சத்யோஜாத மூர்த்தைய நமக. இது வடமொழியில் உள்ள, வடமொழி சொல்லணும்னா இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். இல்லை என்றால் காலையில் நாங்கள் சொன்னோம், அதை சிவஞான சித்தியால் அதை சொன்னோம். பஞ்சபிரம மந்திரத்துக்கு இணையாக திருமுறை திருப்பாடல் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் என்ற பாடல், அது மாணிக்க வாசகர் பாடியது நமக்கு தெரியும். அதில் என்ன சிறப்புன்னு சொன்னால், பெருமானுடைய 5 தொழிலை திருமுறைகள்லாம் சொல்லுது. அருளல் தொழில், மறைத்தல் எல்லாம் சொல்கிறாங்க. ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் என்று 5 தொழிலெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 5 தொழிலையும் ஒரே பாட்டில் சொல்கிற திருமுறை பாட்டு எதுவும் கிடையாது. அது விதிவிலக்காக மாணிக்க வாசகருடைய போற்றி அருளுகின்ற பாட்டு முக்கியமாக இருக்குது. அப்படி எண்ணி பாடியிருக்கிறார். திருவம்பார் பாட்டு எல்லாம் நமக்கு தெரியும். அதில் கடைசி பாட்டு அது. அதில் என்ன அவர் செய்திருக்கிறார்னா, பாட்டு நமக்கு தெரியும். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தெழுர்கள் முதல்ல சொல்லிட்டார். அதில் என்ன வேடிக்கைன்னா,
ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின்னு திருவம்பாவை ஆரம்பிச்சிட்டு முடிக்கிற பொழுது ஆதியாம் அந்தமாவும் முடிகிறார். ஆதி இப்போ இவரு ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெரும் மாணிக்கவாசர் பாடுறார், ஆதி அந்தமாயினாய் ஆளவாயில் ஞானசம்பந்தர் பாடுறாருன்னா இவர் அந்த ஆதி அந்தத்தை சொல்றாரு, ஆதி அந்தம் இல்லைன்னு சொல்றார். அது சுரூப லட்சணம், இது தடத்து லட்சணம் சொல்லி விளக்கம் கொடுத்துடலாம். மாணிக்கவாசகர் என்ன பண்றார், இரண்டையும் சொல்லணுன்றதுக்காக ஸ்வரூபத்தை முதல்ல சொல்றார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி அங்க சொல்லிட்டார். இங்க சொல்ற பொழுது போற்றி செய்கிறார் இல்லையா, போற்றி செய்கிறது தடத்தில் தானே, ஒன்று உருவம் இருக்கணும் இல்லையா, உருவத்தில் தானே போற்றி செய்ய முடியும். எனவே போற்றி என்று சொல்ற பொழுது போற்றி அருளுக நின் ஆதியாம், போற்றி அருளுக நின் அந்தமாம் என்று சொல்றார். அந்த ஆதி அந்தம்ன்றது, ஆதி என்பது கேவல நிலை, ஆன்மாக்களுடைய கேவல நிலை. அந்தம் என்பது சுத்த நிலை. அப்போ கேவல நிலை ஆதின்னு சொல்லிட்டார், அந்தம் என்பது சகல நிலை சொல்லிட்டார், இது சுத்த நிலை சொல்லிட்டார். மீதி எஞ்சி இருப்பது சகல நிலை. அதைத்தான் அந்த 5 சொல்றார். போற்றிய அந்தமாம் செந்தழகன்னு சொல்லிட்டு போற்றி யாம் அந்தமாம் போற்றி எல்லாம் இருக்கும் ஈரா, அது போகமாம் பூங்குழல் ஈராமினைன்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ எல்லாம் படைத்தல் காத்தல் அடித்தல் எல்லாம் தோற்றமாம் போற்றி எல்லா எவ்வுயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம்ன்றார். போற்றி எல்லாவிற்கும் போகமாம் பூங்குழல் என்றார். போற்றி எல்லாவிற்கும் ஈராம் என்றார். போற்றிமால் நான்முகனும் காணாத உண்டறியும் மறைப்பு சொல்கிறார். போற்றி உய்ய ஆட்கொண்டு அருளும் புன்னார்கள் என்று படைத்தல் காத்தல் அடித்தல் 5 அதையும் முடிக்கிறார். அப்படி பஞ்சபிரம மந்திரம் என்றால் பஞ்சமுகங்கள் நான் இன்னைக்கு காலையில் சொன்னது 5 தொழிலை குறிப்பது. ஆனால் தத்புருஷம் என்றால் அது மறைத்தல், அகோரம் என்று சொன்னால் அது ஒடுக்கம் அல்லது அடித்தல், சத்யோஜாரம் என்று சொன்னால் அது படைத்தல், வாமம் என்று சொன்னால் காத்தல், ஈசானம் என்று சொன்னால் அருளுதல் என்று நாம் இப்படி 5 முகங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா. அந்த 5 முகங்களை சொல்கிறது தான் இந்த பஞ்சபிரம மந்திரம். அந்த பஞ்சபிரமம் சொல்கிறவங்க போற்றி அருளுகிறேன் ஆதியாம் பாதமலர் என்று சகல நிலையிலே தான் நம்மாலே போற்றி செய்ய முடியும். 5 தொழில் செய்வது சகல நிலையில் தான் உயிர்களுக்கெல்லாம். அப்போ தான் நம்மளால் போற்றி செய்ய முடியும் என்றதுனால்தான் திருவாசகத்தை தொடங்குகிற பொழுதே நமச்சிவாய்வ வாழ்க என்று சொல்கிறது மந்திர வடிவம். அது உனக்கு ஒரு மந்திர வடிவம் அல்லவா என்று பாராட்டார். உன்னை வாழ்க என்று சொல்கிறார். அதே போல இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் என்று இதயத்தை குடிகொண்டிருக்கின்றான் பெருமான் என்றால் ஆன்மாவை, அது மந்திரம் தூல வடிவம். இதயம் இருக்குல்லே, அது ஆன்மா தானே. அது ஆன்மா என்பது சூக்கும வடிவம். அந்த சூக்குமத்தை சொல்கிறார். அப்புறம் நாதன் தாழ் வாழ்க என்று தாழ் என்றார், அது சக்தி, அது அரிசூக்குமத்தை சொல்கிறார். திருவாசகம் தொடக்கத்திலே நீங்கள் சிவபுராணத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிறது தூல வடிவம், தாழ் என்று சொன்னால் அரிசூக்கும் வடிவம், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்று சொன்னால் அது சூக்கும் வடிவம். அது பெருமானுடைய வடிவத்தை சொல்லி அந்த வடிவங்கள்லாம் சொன்ன பின்னாலே நான் போற்றுகிறேன் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி என்று சொல்கிறார். அதில் கூட ஒரு நயம் இருக்குது, நம்ம சொல்லியிருக்கோங்க. ஈசன் என்று சொன்னால் தலைவன் அர்த்தம். எனவே அவன் ஆண்டான், தலைவன் தான் நாம் அடிமை. எனவே அது தாசமார்க்கத்தை குறிப்பது. ஈசனடி போற்றி என்றால் அது தாசமார்க்கம். எந்தை அடி போற்றி என்றால் அவர் அப்பா, நாம் மகன். எனவே சர்புத்திர மார்க்கத்தை சொல்கிறார். தேசனடி போற்றி என்றால் தேசி என்றால் ஒளியின் அர்த்தம். ஒளி வடிவாக பெருமானை வழிபடுகின்றவர்கள்லாம் யோகிகள். எனவே தேசனடி போற்றி என்று யோகத்தை சொன்னார் என்று பார்க்கிறோம். யோகமார்க்கும் சகமார்க்கும் அது. அதுக்கப்புறம் சிவன் சேவடி போற்றின்னு சேவடி என்றார். சேவடி சேர்ப்பதால் சிவன் தானே மங்களத்தை தருகின்றவன். மங்களம் என்றால் பிறவாமை, பிறவாமை தருகின்ற பெருமான் அவருடைய சேவடி என்றதனால் இது ஞானமார்க்கம் என்று ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி என்று அந்த 4 மார்க்கங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சிவபுராணம் முழுமையாக நீங்கள் படித்தீங்கன்னா எவ்வளோ ஆழமான சித்தாந்த கருத்துக்களை. இப்போ அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினார். மூலகன்மம் என்பது தனியாக இருக்குது. அறம் பாவம் என்பது நல்வினை தீவினை, அது காரிய கன்மம். அதுதான் நம்மை பந்திக்கும். நல்வினை தீவினை தான் நம்மை பந்திக்கும். அது அதனால் அது கயிறுன்னார். அருங்கயிறால் கட்டினார். தீவினை ஒரு கயிறு, நல்வினை ஒரு கயிறு, அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தினார் என்று பாடுறார். அந்த மாதிரி சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் மிக நுட்பமாக சொல்லியிருக்கிறார். சிவபுராணத்தில் முடிக்கிற பொழுதும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். நான் அந்த அந்த வரியை அடிக்கடி நான் சொல்ல வழக்கம். ஏன்னா
திருவாசகம் நம்ம முற்றோதுகிறோம், அதையெல்லாம் சரியாக தவறாக கருத்து தெரியாமல் சொல்லக்கூடாது என்று தவறான கருத்தும் வரக்கூடாது. மாணிக்கவாசருடைய திருவாசகம் முழுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை அவரமுத்திக்கு கொண்டு செல்ந்தான் சொல்கிறாரே தவிர பரமுத்திக்குன்னு சொல்லலை. என்னை ஏன்னா அவரோடு இருந்த அடியார்கள் எல்லாம் அவரமுத்திக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே போயிட்டா நான் நிச்சயமாக அங்கே போய்விடும், திரும்பி வரமாட்டேன், எனவே பரமுத்திக்கு வருவேன் என்று தான் அபரமுத்தியை தான் அவர் வேண்டுகிறார் என்று பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். பாட்டு நமக்கு அப்படி இருக்கிறது. அதில் முக்கியமாக சிவபுராணம் தெளிவாக ரொம்ப தெரிகிறது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரம்ன்றார். சிவபுரத்து அரசேன்னு கூட பாடுறார் இல்லையா அவர். சிவபுரம்னு சொன்னால் அது சிவலோகம், அது பதமுத்தி, அது அபரமுத்தி தான் அந்த ஸ்தானம். அதை தான் அவர் விரும்புகிறார். அங்கே சிவபுராணத்தில் செல்வர் சிவபுரம்னு சொன்னார். அப்புறம்தான் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து உள்ளார் என்று முடிக்கணும் பாட்டு. சிவனடி என்பது அங்கே பரமுத்தி, எனவே அபரமுத்தியை சொல்லி அப்புறம் பரமுத்தியை சொல்லுகிறார் என்று பார்க்கும். அதுபோல் சித்தாந்தத்தினுடைய பல நிலைகளை தோத்திரங்களில் ரொம்ப எளிமையாக பார்த்தா எளிமையாக இருக்கும், ஆனால் ரொம்ப அருமையான பாட்டு அதெல்லாம். அந்த மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்சப்புலனைந்தின் வழி அடைத்து அமுதே ஊர் நின்று என்னுள் எழுபரம் சோதி உள்ளவா காண வந்தருளாய் என்றார். நீ எப்படி வந்திருக்கிறாய்? அந்தணனாக வந்திருக்கிற, செந்தழல் புரை திருமேனியை காட்டியிருக்கிற, எல்லாம் சரி, நீ எப்படி இருப்பே தெரியாது இல்லையா? எனவே உள்ளவா காண வந்த, நீ எப்படி இருக்க அப்படி வாழ்ற, உள்ளவா காண வந்தருளாய் என்று ஒரு பாடுறார். தேரலின் தலைவர் அந்த பாட்டு சொல்லி, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று முடிக்கிறார். அந்த 2 வரைக்கும் அப்பா ரொம்ப அருமையாக விளக்க எழுதியிருக்கிறாங்க. அது அந்த இன்பமே அன்புடை, இன்பமே என்னுடைய அன்பே என்று முடிக்கிறார் இல்லையா? திருமூலர் அன்பே சிவம் என்று சொல்லுகின்ற அந்த கருத்து தான் அங்கே வருது. அதைத்தான் பின்னால் திருமூலர் அன்பே சிவம் என்று சொன்னார்னா, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்தான். நாம் நினைக்கிற இந்த மாயையெல்லாம் எல்லா பதங்களையும் கடந்திருக்கிறான். நாம் எப்படி சொல்லணும்? சைவ சித்தாந்தம் அறிந்தவர்கள் நாம் என்ன சொல்லணும் என்றால், பெருமானுக்கு எத்தனையோ வடிவங்கள் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? அவருக்கு ஏற்றார் போல, ஆன்மாவுடைய பக்குவத்திற்கு ஏற்றார் போல முத்தியை தருகிறான். சீவன் முத்தியை தருகிறான், அதிகார முத்தியை தருகிறான், போகமுத்தியை தருகிறான், பதமுத்தியை தருகிறான், அபரமுத்தியை தருகிறான். இதெல்லாம் பதங்கள். இதையெல்லாம் கடந்து நீ பரமுத்தியில் இருக்கிற, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்திருக்கிறாய். அப்படி இந்த பரமுத்தியை பெருமான் தருகிற பொழுது அந்த ஆன்மா அதுக்கு எதுவும் துணை கிடையாது, உடம்பு கிடையாது. உடம்பு இருந்தால்தான் ஒன்றை அனுபவிக்க முடியும், அது உயிருடைய இயல்பு. எனவே பெருமான் அங்கே அருளையை, தன்னுடைய அருளையே உடம்பாக தருகிறான், அருளே தனுவாக என்று நாம் சாத்திரங்கள் சொல்லுகின்றன. அருளையே உடம்பாக தர பொழுது அவனுடைய அருள் தானே, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி முதல்ல சொல்கிறாரு. அவன் அருளாலே உடம்பை பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வேறு ஒன்றும் இல்லை. சகல நிலைகளை நாம் பார்த்தோம்னா எத்தனையோ பொருள்கள் அனுபவிப்பு இருக்குது. இதெல்லாம் இந்த பதங்களை அனுபவித்தால் வேறு பொருள்கள் அங்கே இருக்கிறது அனுபவிப்பதற்கு. பரமுத்தியில் போனீங்கன்னா பெருமானை தவிர வேறு பொருள் கிடையாது. அங்கே எதை அனுபவிக்க முடியும்? ஒன்றுமே கிடையாது. எனவே அங்கே டைவர்ஷன் நமக்கு கிடையாது. அங்கே முதல்ல டைவர்ஷன் இல்லை. அப்போ யாரை காண முடியும் என்றால் பெருமானைத்தான் காண முடியும். பெருமானை காண வேண்டும் என்றால் அவன் அருளால் தான் பார்க்க முடியும். எனவே அவன் அருளாலே நாம் பார்க்கிறோம். பார்க்கிற பொழுது தான் அவனுடைய இன்பம் நமக்கு தெரிகிறது, எவ்வளவு பெரிய இன்பத்தை தருகிறார் என்று தெரிகிறது. அது எதுபோல என்று சொன்னால், உடம்பினாலே அனுபவிக்கிற இன்பம் நமக்கு தெரியுங்க. அதாவது ஆணும் பெண்ணுமாக அனுபவிப்பதும் சரி, நல்லா சுவையாக சாப்பிட்றோம் இல்லையா, இதெல்லாம் உடம்பினால் தானே, இதெல்லாம் அனுபவிக்கிறது தானே. கண்ணால் அழகாக காட்சியெல்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் உடம்பால் அனுபவிக்கிற இன்பம் தான் எல்லாம் நமக்கு. அதை விட உள்ளத்தால் அனுபவிக்கிற இன்பம் இருக்கு இல்லையா, கல்வின்னு வைத்துக் கொள்ளுங்க. கல்வி என்று சொன்னால் படிக்கிறோம், ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை படித்த உடனே நமக்கு புரியுது, ஒரு மகிழ்ச்சி நமக்கு வரும். கற்ற கல்வியினும் இனியான்னார் சுந்தரர். கல்வியில் ஒரு புதிய கருத்தை தெரிந்து கொள்ள ஒரு இன்பம் நமக்கு வரும். அது முருகியல் இன்பம் என்று இப்போ கொடுத்துருக்காங்க, ஏஸ்தட்டிக் ப்ளஷர் என்று சொல்லி. அந்த இன்பத்தை சொல்ல முடியாது. புத்தகத்தை வச்சு படித்து நம்ம ரொம்ப ரசிச்சுருப்போம். நம்ம வீட்டில் கேட்பாங்க, என்னத்துக்கு அதை வச்சு படிச்சுக்கிறீங்க, இங்கே வாங்க, ஏன் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த இன்பம் அவங்களுக்கு தெரியாது, படிக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, அது கற்றவனுக்கு தானே தெரியும். அது பாரதியார் குயில் பாட்டில் சொல்கிறார். ரொம்ப அழகான பெண்ணை பார்க்குறான், அழகான பெண்ணா ரொம்ப அழகாக இருக்கிறான், நான் எப்படி சொல்கிறது என்று சொன்னால்,
மற்றவர்க்கு சொல்ல வசமாமோன்னர். சாதாரண மக்களுக்கு அழகா இருக்கான்னு சொன்னா புரியாதுப்பா. அதை எப்படி சொல்ல வேண்டும்? ஆயினும் கற்றவர்க்கு சொல்வேன். கற்றவருக்கு நான் என்ன சொல்றேன், அழகு எப்படி இருக்குன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு புதுமையா சொல்றார். என்ன சொல்றார் என்றால், அந்த அம்மா பண் கூத்து எனும் சாரம், பண் என்றும் கூத்து என்பதற்கு கலை இருக்கு இல்லையா, அந்த அந்த அதனுடைய சாரத்தை பிழிஞ்சாராம். பண்ணை பிழிந்து கூத்தை பிழிந்து ஒரு சாரத்தை கொண்டு வந்தாராம். கவிதை என்னும் கனி, அந்த அந்த கனிச்சாறு அதை பிடிச்சாராம். எல்லாம் மூணா கலந்து தனித்தனி முக்கனி பிடிந்துன்றாலே வள்ளலார், அதே போல் எல்லாம் மூணையும் கலந்து காதல் வெயில், காதல் வெயிலே கட்டி வைத்த, காய வைக்கணும், காய வைத்த காதல் வெயிலே காய வைத்த கட்டி, அந்த கட்டி இருக்கு இல்லையா, அதனால் பிரம்மன் வகுத்தான் இந்த உடம்ப. இது எங்க புரியுது நமக்கு? என்னடா காதல் வெயில்னா என்ன? பண் அவர் அழகா சொல்றாரு. ஆமாம், அவர் கடைசி சார நாதனுக்கு அவர் இறந்து போது ஒளிபரப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடுறாங்களே இன்னைக்கு. ஆனால் அவர் சொன்னார், பாரதியார் சொல்லி, இதெல்லாம் கற்றவருக்கு தான் சொல்ல முடியும். பண் கூத்து என்றால் எவ்வளோ சுவையாக இருக்கும், கவிதை என்றால் எவ்வளோ சுவையாக இருக்கும், காதல் என்றால் எவ்வளோ சுவையாக இருக்கும் என்று படித்தவங்களுக்கு தான் தெரியும் அல்லவா என்று அந்த அழகை விளக்கிறார் இல்லையா, ஒரு வித்தியாசமாக விளக்கிறார் இல்லையா. அதுதான் அடிப்பா. அதுபோல் நமக்கு கல்வி என்பது ஒரு தனி இன்பம், அது உள்ளத்தினால் அனுபவிக்கிறது. எனவே உடலால் அனுபவிக்கின்ற இன்பத்தையும் தருகிறான் பெருமான், உள்ளத்தாலே அனுபவிக்கின்ற கல்வியும் தருகிறான். சொல்லிட்டு சுந்தரன் சொல்றார், கற்ற கல்வியினும் இனியான், அதை காட்டு இனிமையான வந்தாள் என்று சொல்றாருன்னா, இதெல்லாம் மற்றவருக்கு புரியாது, கற்றவருக்குத்தான் புரியும் பார்க்கும். காதல் வெயிலை காய வச்சவா இதுதான். தாம் என்புவது, தாம் என்புவது உலகின்புறக் கண்டு காம் ஒருவர் கற்றறிந்தார். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே எனக்கு கூடும், கொஞ்சம் அன்பா கேளுங்க, அதை கேளுங்க. அது அடுத்த உடனே விளைக்கணும் இல்லையா, அடுத்துன்னு சொன்னால் ஒரு திருப்தி. அது என்னன்னா, அது வேடிக்கையாக வள்ளுவருக்கு என்ன குசும் பண்ணுறாங்க இல்லையா, அது என்னன்னா, ஒரு செல்வம் கிடைச்சின்னு வச்சுங்களேன், அதை வாங்கி பூட்டி வச்சுருவான். வாங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அனுப்பிச்சிடுவான். கல்வியால் என்ன பண்ணா, நல்லா படிச்சிடும், வாங்க வாங்க நல்ல வேலை வந்தீங்க சார், இது கேளுங்க சார், என்னமா இருந்தேன் பாட்டு என்று சொல்கிறோம் இல்லையா. தாம் என்புவது கல்வியைத்தான் தான், காம் ஒருவர் கற்றறிந்தார். அதே தானே செல்வம் கூட. இவன் ஏதோ லட்சக்கணக்காக வச்சுக்கிறான், வரவனுக்கு ஒரு லட்சம் கூட திடீர்னு எடுத்து கூட என்ன போச்சு சர்ப்ரைஸாக கூட அது கொடுக்க மாட்டான் இல்லையா. இதெல்லாம் செல்வத்துக்கு உள்ளதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் கற்ற கல்வியினும் இனியான்னார். அதை நல்லா எழுதுனாங்க சில பேர் உரையில். கற்றதனால் ஆய பயன் என்குள் வாலறிவன் நற்றால், வாலறிவன் சொன்னார் ஒரு வார்த்தை வள்ளுவர். அறிவு என்று சொன்னால் பொதுவாக இயற்கை அறிவு நமக்கு இருக்குது, அது நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இருப்பதெல்லாம் நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவை நூலறிவால் அதை விளக்கிக்கணும். நூலறிவு வர வர, ஏன்னா படிக்காமல் போய் வேலையில் பேசக்கூடாதுன்றார் வள்ளுவரே. உனக்கு அறிவு இருக்கலாம்ப்பா, நிரம்ப நூல் படிக்கணும். அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்றார். என்ன நிறைய படித்து போ, அப்படி தான் பேச முடியுன்றார். அப்போது நூல்களெல்லாம் சேர்ந்தால் நம்முடைய நுண்ணறிவை விளக்குது இல்லையா. அதை என்ன செய்தார், நமக்கு இருக்கிற நுண்ணறிவை விளக்குவது நூலறிவு தான். ஆனால் பெருமான் வாலறிவுன்றார். நமக்கெல்லாம் நூலறிவு தான், ஆனால் அவன் வாலறிவு என்றால் நூலாவது ஒன்று அவன் எந்த படித்தான், தானாக வந்த அறிவு வாலறிவு அல்லவா. எனவே இயல்பாக உள்ள வாலறிவன் நற்றாள் என்றால், இயல்பாக எல்லாவற்றையும் உணரக்கூடிய இந்த ஆற்றலுடைய பெருமான் அவன் கற்ற கல்வியிலும் இனியான், அவன் வாலறிவு, நமக்கெல்லாம் நூலறிவு தான் என்று அவர் சொல்கிறார். இன்னும் சுந்தரர் கூட பாடுறார், இவர் மாணிக்கவாசகரும் பாடுறார். என்ன சொல்கிறார், மாணிக்கவாசகர் பாடுற பொழுது உன்னுடைய திருவருள் சிறப்பை சொல்லுகின்ற நூல்களை தவிர மற்றெல்லாம் படிச்சேன்றார். எல்லாத்தையும் நான் படிச்சிருக்கிறேன், உன்னுடைய திருவருள் நூலெல்லாம் நான் படிக்கலை என்று அவர் ஒத்துக்கிறார். இவர் என்ன சொல்கிறார் சுந்தரர், கல்லே நல்லேன், வாங்க வாங்க உட்கார், உள்ள உட்கார், நான் படிக்காமல் இல்லைன்றார் சுந்தரர். கல்லே நான் நான் படித்து தான் இருக்கிறேன், கல்லே நல்லேன், ஆனால் என்ன நின் புகழல்லால், உன்னுடைய புகழை தவிர மற்றெல்லாம் படிச்சிருக்கிறேன் என்று அவர் நயமாக சொல்கிறார். படிச்சிருக்கிறேன், உன்னுடைய புகழையும் அதை சொல்லுகின்ற அந்த அடிவையெல்லாம் படிக்காமல் எந்த நூல் படித்து என்ன பிரயோஜனம் என்று அவர் சொல்கிறார் இல்லையா. அதனால் கற்ற கல்வியினும் இனியான் என்று நமக்கு ஒரு இன்பத்தை தரார் இல்லையா. அதுதான் இங்கே சொல்கிறார். அது நம்ம இங்கே பார்த்தோம். பஞ்ச பிரம்ம மந்திரம் என்பதில்
போற்றி அருள் என்ற பாட்டு மாணிக்க வாசகர் அருமையான பாடல். 5 தொழில்களை விளக்குகின்ற பாடலாக அது இருப்பதுன்னு பார்த்தோம். அதுதான் அங்கே கொடுத்துருக்குறேன். சகலநிலைக்கு தோற்றம் என்பது சத்யோஜாதம், அது மேற்கு. போகம் என்பது வாமதேவம், அது வடக்கு. ஈராம் என்பதாலே அகோரம், அது தெற்கு. காணாத புண்டரி என்பதாலே தத்புருஷம், கிழக்கு மறைப்பு. அருளும் போற்றி அருளுகிறான் ஐயானை ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு என்பது அருளும், அது ஈசானம், அது வடகிழக்கு என்று இது அப்படியே நாம் பஞ்சபிரம மந்திரமாக சொல்லலாம். தமிழில் போற்றி அருள்னு சொல்லியிருக்கிறார் என்றால் இதெல்லாம் பெரியவங்க எவ்வளோ நம்ம மேலே கருணையோடு செய்திருக்கான்னு பார்க்கணும். 4ஆம் நூற்றாண்டில் அவர் புலம்புறவர் தானே, அவர் கஷ்டப்படுறவர் தானே, என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு அதுதானே பாடணும். பாடினாலும் அதில் ஆழமான சில செய்திகளை சொல்ல வேண்டும் தானே செய்திருக்காரு. நமக்கு பயன்படாட்டாலும் பெருமானே அவளை சொன்னால் மற்றவர்களுக்கு பயன்படும் அல்லவா என்று அந்த பஞ்சபிரம மந்திரத்திற்கு இணையாக இருக்கின்றதை சொல்லியிருக்கிறார். சப்தகோடி மந்திரத்திற்கு இணையாக அவர்தான் வாழ்க வெல்க காண்க என்றெல்லாம் சொன்னவர். அவர்தான் முதல்ல சொன்னார், போற்றியெல்லாம் சொன்னவர். 4 சொல்லிட்டார். 7 மந்திரங்களை, சப்தகோடி 7 கோடி மந்திரத்தில் 4 கோடி மந்திரங்களை அவர் சொல்லிட்டார். முதல்லே சொல்லிட்டார் வாழ்க வெல்க போற்றின்னு சொன்னார், காண்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் பெருமான் பின்னால் வந்தவர் அதை எண்ணி பார்த்து தான் இன்னும் 3 சொல்லாமல் போயிட்டார். மாணிக்கவா சொல்லி தோன்றும் தாமே போலும் என்று சொல்லுகிறார். என்றால் முன்னே இருந்த அருளாளர்கள் எவ்வளவு செப்பம் செய்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுதான் அந்த பாட்டு. இப்போ பஞ்ச கலா மந்திரம் இருக்கு இல்லையா, அது சிவபூஜையில் வர்றது. பஞ்சகலை என்பது தான் 6 அத்துவாக்களில் கலை என்பது ஒன்று. சிவாலயங்களில் சிவலிங்கத்திற்கு மேலே 5 தலை நாகம் இருக்கு இல்லையா, 5 தலை நாகம்தான் கலை, பஞ்சகலை. அது சுத்தமாயை. சுத்தமாய பஞ்சகலை. சுத்தமாயை என்பது குண்டலி போலன்னு சொல்லுவாங்க. குண்டலி என்ன பாம்பு வளைந்திருப்பு, ஆனால் பாம்பு வடிவமாக வைத்திருக்கிறாங்க. நீங்கள் கோயிலெலாம் நீங்கள் போய் பார்த்து பாம்பு வடிவம் இருந்தால் அது சுத்தமாயின்னு வைத்துக்கணும், சுத்தமாயை குண்டலின்னு வைத்துக்கணும். அது குண்டலி வளைந்து வளைந்து இருக்கும் பாம்பு போலன்னு ஒரு உருவகம் சொல்கிறோம். எனவே சிவாலயங்களில் சிறப்பு நாட்களில் அந்த நாகத்தை வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் பஞ்சகலை. அது ஏனென்றால் நமக்கும் பெருமானுக்கும் தொடர்பு ஏற்படுத்துவதற்கு இந்த கலை உதவுகிறது. அங்கே சிவஞான சித்தியால் நான் சொன்னேன், போன வகுப்பு சொன்னது இன்றைக்கும் கூட சொன்னேன். அது எதுபோல் கலை என்பதை சொல்கிறதுக்கு நான் அடிக்கடி அப்பா இந்த எழுதுனா கேட்டிருக்கேன், அந்த கலை கொஞ்சம் சொல்லுங்க போனேன். சொல்லுண்டா மெதுவாக சொல்லுண்டான்னு அதை அவங்க சொல்லாமே போயிட்டான். அப்படியே போயிட்டாங்க. பஞ்சகலை கஷ்டண்டா அப்புறம் சொல்லாண்டான்னு வாங்க. அது எதுபோல் என்றால் நமக்கு இருக்கிற பிரகிருதி மாயை நமக்கு தெரியுது. அங்கே சொல்லுகின்ற அந்த கரணமோ அகங்காரம் சித்தம் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அசுத்த மாய்க்கு போனால் கலை காலம் நியதி கலையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் நமக்கு ஓரளவு புரிகிறது. அதுக்கு மேற்பட்டு போனால் தான் புரிய மாட்டேது. சிவதத்துவம் என்றாலே முதல்ல புரியலை, அது ஒரு முதல் விஷயம். அதுக்கப்புறம் அதில் சொல் வாக்கு வருகிறது, சூக்கமை வாக்கு நாதம் என்று வருகிறது. நாதம்னா என்ன என்று நம்ம விளக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்புறம் கலை, அதில் கலை பொருள் உலகம் கலை வருகிறது என்றால் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் பார்க்குறோம். அது எது போல என்பதுக்கு நாம் என்ன புரியறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க, எழுதியும் இருக்கிறாங்க. நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை, 5 கலையாக சொல்கிறோம். இதை நீங்கள் அங்கே ஞாபகத்துக்காக என்ன பண்ணோம், நிவர்த்தி கலையா அது நிலம், பஞ்சபூதங்களில் நிலம். பிரதிஷ்டா கலையா அது தண்ணீர். வித்யா கலையா அது நெருப்பு. சாந்தி கலையா அது காற்று. சாந்தி அதீதையா ஆகாயம். என்றால் ஒன்றுக்கொன்று நுட்பமாக இருக்குது இல்லையா, நிலம் நீர் தீ காற்று என்று ஒன்றுக்கொன்று நுட்பமாக இருக்கிறது. ஆகாயம் ரொம்ப நுட்பமானது. அதுபோல் இந்த கலை ரொம்ப நுட்பமாக இருப்பது. நிவர்த்தி கலை என்பது பிருத்திவியோடு தொடர்புடையது. நிவர்த்தி ஈக்குவல் டு பிருத்திவி. பிருத்திவி தத்துவம் ஒன்று தான் அங்கே இருக்குது, வேறு தத்துவம் கிடையாது. அங்கே நிவர்த்தியில் நாம் இருக்கிறோம். இங்கே நமக்கு நீங்கள் பார்க்கலாம், நிலம் மிக முக்கியங்க. நிலம் மிக முக்கியம்னா தண்ணீர் முக்கியம், காற்று முக்கியம். இருந்தாலும் தங்குகிற இடம் அல்லவா, அதாவது உணவு உடை உறையுள் என்று சொல்கிறாங்க. தொல்காப்பியத்தில் நிலம் பொழுதுன்றாங்க. நிலம் நிலம் முதற்பொருள். முதற்பொருள் எது என்றால் நிலம். அது நாம் சொல்லுகின்ற இந்த நிவர்த்தி கலை. பொழுது என்றால் காலம், அது அசுத்த மாயம். அப்போ சுத்தமாய பிரகிருதி மாயையும் சுத்தமாயும் சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். நிலம் பொழுது முதற்பொருள் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சுதான் சொன்னாங்க. இப்போ நாம் அதை என்ன சார் அவர் நிலம் பொழுது அப்படியா சொல்லியிருக்காங்க தொல்காப்பியம், அப்படி இல்லை சார். தத்துவம் படிக்கிறப்போ இப்படி தான் அவங்க இல்லைன்னா முதற்பொருள் சொல்ல மாட்டாங்க. நிலம் பொழுது என்று சொல்லி அதில் தான் விளைகின்றது
காலத்தால் விளைவது. நிலத்தில் வந்து விளைபொருள் என்றால் காலத்தால் விளைவது. எனவே காலம் மிக முக்கியம். எந்த பயிர் எந்த பொருள் முக்கியமோ அது காலத்தால் விளைவது என்றெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே அப்படி வைத்துக்கொள்ளும். நிவர்த்தி பிரதிஷ்டை என்று ஒன்றொன்றாக வைத்துக்கணும். அந்த பஞ்ச கலை மூலமாகத்தான் நாம் பெருமானை அடைகிறோம். மந்திரங் என்ற சொல்லினால், மந்திரம் என்பது சுத்தமாய், அதுவும் நமக்கு வாக்கு சுத்தமாய், கலையும் சுத்தமாய், அப்போ பொருளும் சுத்தமாயி, சொல்லும் சுத்தமாய், அந்த மந்திரத்தின் மூலமாக கலை நமக்கு தொடர்பு வந்தவுடனே நாம் பெருமானை அடைகிறோம் வைத்து கொண்டால், அது எதுபோல் என்பதற்கெல்லாம் உதாரணம் இந்த மொபைல் ஃபோனை நான் சொன்னேன். நமக்கு மொபைல் ஃபோன் இருக்குன்னு சொன்னால் அதில் என்னென்ன நமக்கு முக்கியமாக சிம்மு போடுறான்றான். அது இப்போ வெளிநாட்டுக்கு போனேன், ஆஸ்திரேலியா போனீங்க போல சிம்மை மாற்றி ஆகணும், நீங்கள் தூக்கி போட்டணும் இல்லையா? இலங்கை போனாலே மாற்ற வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி அப்போ சிம்மை மாற்றணுன்றான். சிம்மு மிக முக்கியம். அதுக்கடுத்து சார்ஜ் போயிடக்கூடாது, இன்னும் சார்ஜர் முக்கியம்ன்றாங்க. இது முக்கியம். எல்லாத்த விட நம்பர் மிக முக்கியம் இல்லையா? சார் உங்கள் நம்பரை சொல்லுங்கள், அதில் ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போட்டால் தான் வெளிநாட்டுக்கு போகும், அது கண்ட்ரி கோடு. அப்புறம் ப்ளஸ் போட எந்த கோடுன்னு வச்சு எல்லாத்தையும் சொன்னால் தான் போகுதுன்னா, என்ன சார் மொபைல் தானே, இதில் நம்பரை போட்டால் எப்படி அமெரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு பேசுகிறோம்? ஆச்சரியம் தான், நமக்கு பெரிய ஆச்சரியம் தான். ஆனால் இந்திரா பார்சாத் என்று எழுதியிருக்கிறார். இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டான், விறுவிறுவிறுன்னு நிறைய கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துட்டான். அது அதிசயமே நமக்கு போயிடுச்சான். அது அதிசயமே அப்படியா அப்படின்றோம். அதாவது கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு ரேடியோ சின்னதாக ஒன்று டிரான்சிஸ்டர் எடுத்துப்போம் இல்லையா? அது போட்ட உடனே அப்படி பார்ப்பான், ஐயோ என்னடா அவன் அவ்வளோ அதிசயப்பட்டான். இன்னும் கொஞ்சம் போய் ரெக்கார்ட் பண்ணி போட்டோம்னா, நீ பேசிட்டு ஐயோ நான் பேசுறது அப்படியே வருது என்ன அதிசயப்பட்டான். இப்போ அதெல்லாம் இல்லை, இது சரியாயில்லை சார், இந்த செட்டு மாற்றுங்க சார் அப்படின்றான். ரொம்ப சரியாக தெரியல, கிறிஸ்பா இல்லை என்று சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா அதிசயம் எல்லாம் இப்போ அதிசயம்தான். எங்கள் அமெரிக்கா எங்கே இருக்குது, எங்கே நாம் யுகத்தை தட்டிட்டு பேசுகிறோன்னா எவ்வளோ அதிசயம் என்றால், சயின்ஸு புரியுது இல்லையா? நமக்கு புரியுது இல்லையா? புரியுதுனா நமக்கு புரியாது, எப்படின்னு புரியல, ஆனால் நமக்கு ஒத்துக்கிறோம் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க தத்துவத்தில். என்ன பண்ண நீ மந்திரம், இந்த சிம்மு மாதிரி அதெல்லாம் இல்லையா? தத்துவங்கள்லாம் சிம்மு மாதிரி, சார்ஜர் மாதிரி மந்திரம். கலை என்பதுதான் நம்பர். உங்களுக்கு அந்த நம்பர் கலை போன உடனே பெருமானை அடையலாம் என்றால், நிவர்த்திகளை நிலத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பிருத்திவியை கடக்கலாம். நிவர்த்திகளை என்ற பிரதிஷ்டை என்று சொன்னால் மூலப்பகுதியை கடக்கலாம், அசுத்தமாயை கடக்கலாம் என்று பூஜா முறைகள் சொல்கிறாங்க இல்லையா? அது ஒரு அதிசயமான ஒன்று என்றுதான் பஞ்சகலா. அதைத்தான் பூஜையில் பஞ்சகலா மந்திரங்கள் என்று அந்த மந்திரங்களை ஞாசிக்கிறோம். கலையை பற்றி ஞாசிப்பது என்ன என்றால், அந்த 51ஆம் பகுதியில் எழுதியிருக்கிறோம். ஓம் ஹ்லாம் நிவர்த்திகலாய நமக, ஓம் ஹ்வீம் பிரதிஷ்டாய நமக, பிரதிஷ்டாகலாய நமக, ஓம் ஹ்ரூம் வித்யாகலாய நமக, ஓம் ஹைம் சாந்திகலாய நமக, ஓம் ஔம் சாந்தி அதீதகலாய நமக. இந்த மந்திரங்களை சொல்லுகின்ற தகுதி நாம் பெற வேண்டும். எனக்கு நிவர்த்தி வேண்டாம், உலகம் நிலம் வேண்டாம் என்று சொன்னால் இந்த ஓம் ஹ்ராம் என்று நீங்கள் சொல்லலாம். எல்லாவற்றையும் ஆசை வச்சுக்கிட்டு அதை எப்போ வாங்கலாம், இதை எப்போ வாங்கலாம் என்று ஆசை வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா அது பலிக்காது நமக்கு. எனவே பஞ்சகலா மந்திரம் என்றால் தத்துவங்களை கடந்து போகிறீங்க, பதம் மந்திரம் எழுத்து எல்லாவற்றையும் கடந்து போகிறீங்க. கடந்து கலையோடு போகிற பொழுது இது உங்களுக்கு பயன்படும். அதுதான் பூஜையினுடைய வழக்கம். வழிபாடு என்றால் என்ன என்றால், வழிபாடுவதற்கு உள்ள வழிபாடு முறை என்ன, ஆகமங்கள் இதைத்தான் சொல்லியிருக்கு. கலாமந்திரங்களின் மூலமாக பெருமானை அடையலாம் என்று. அப்புறம் அங்க மந்திரம் என்பது பெருமானை ஆவாகனம் செய்வது. 6 அங்கங்கள் என்று சொல்கிறோம். ஹிருதயம், சிரஸ், சிகா மந்திரம், சிகை நமக்கு முக்கியம் சொல்கிறாங்க. அதாவது அங்க மந்திரத்தில் பஞ்சபிரம மந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா? 5 சொல்லிட்டோம் இல்லையா? இந்த 5 போனால் மற்ற 6 இருக்கு பாருங்க. 6ல் 6வது மந்திரமாக இருப்பது ஹிருதய மந்திரம், 7வது மந்திரமாக இருப்பது சிரஸ் மந்திரம், 8வது மந்திரமாக இருப்பது சிகா மந்திரம். எனவேதான் மாணிக்கவாசகருடைய திருவாசகம் சிகா மந்திரம் என்று நாம் சொல்கிறோம். அதனால தான் அவங்க சிலவர்கள் முடிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. சிகா மந்திரம் அதான் ஓம் ஹூம் சிகாய நமக, ஓம் ஹைம் கவசாய நமக, ஓம் ஹௌம் நேத்ரோப்யாய நமக, ஓம் ஹ அஸ்திராய நமக என்று சொல்லி வித்தெழுத்துக்களில் குரில் பாவ நீக்கும், நெடில் சுப ஆக்கும். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை மேலும் விரையை சேர்த்து கொள்ளணும்.
பொருள்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் குற்றெழுத்தா சொல்லுங்கள் பீஜாட்சரத்தை. இதில் விட்டு நீங்கினால் போதும் என்று எண்ணினால் நெடிலை சொல்லுங்கள் பீஜாட்சரமாக என்று அதை அங்கே எழுதியிருக்கேன். அந்த விஷயத்தை மந்திரங்களை பற்றி சொல்கிற பொழுது சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். அதுக்கடுத்து 17வது மந்திரம் தான் இன்றைக்கு நாம் படிக்கணும். அடுத்து படிப்பது 6 8 எழுத்தின் மேல் 6ம் 14ம் ஏறிட்டு அதன் மேலே விந்துவும் நாதமும் சீரிட்டு நின்று சிவாய நம என்ன கூறிட்டு மும்மலம் கூப்பிட்டு போமே என்றார். அவர் வடமொழி தான் சொல்கிறார் முதல்ல. என்னால் வடமொழியில் 51 எழுத்துக்கள் இல்லையா, 51 எழுத்துக்கள்னு சொல்கிற பொழுது 6 8 எழுத்துனார். 6 8 48, 48 எழுத்துக்கு மேல் உள்ள எழுத்து 6ம் 14ம், 6வது எழுத்தும் 14வது எழுத்தும் என்று சொல்கிறார். 51 எழுத்தில் 48 எழுத்து போயிடுது, 6 8 எழுத்தின் மேல் தான். உங்களுக்கு அந்த விளக்கம் இருக்கு பாருங்க. மேற்கூறிய சக்கரத்தில் உள்ள 51 எழுத்துக்களில் 48ஆம் எழுத்து அது எது என்றால் நமக்கு வடமொழி அதிகம் தெரியாத எழுத்துல சா, சா அல்லது இஸ், அதுதான் சா. சர்பம் சொல்கிறோம் இல்லையா, இந்த கிரந்தத்தை நம்ம படிச்சிருக்கிறோம், நாங்களால படிச்சிருக்கோம். ஆரம்பத்தை படிக்கிற பொழுது கிரந்த எழுத்துன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ் அரிச்சுவடி சொல்லிக் கொடுத்துட்டு உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து சொல்லிட்டு கிரந்த எழுத்து என்று எங்கள் அம்மாவுடைய அப்பா தான் சின்ன வள்ளியோட அது முட்டைவாத்தியாக நான் சொல்லுவோம், மொட்டைதாத்தான் சொல்லுவோம். அவர் மொட்டை இருக்க முடி இருக்க சரிங்களா, அதான் வடமொழியில் சர்பம் அதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்திலே புத்தகத்திலே வரும், பாடத்திலே வரும், சர்பம்னு வரும். அப்புறம் ஹா என்றால் ஹரி, அது அம்சம் என்று ஹா என்று வரும்பார். ஜா ஜாடி, ஜா இல்லை ராஜா. அதுபோல் என்னென்ன எழுத்துக்கள் என்றால் ஷா பக்ஷி, அந்த ஷா, ஷா பாஷா, ஷா, இதெல்லாம் அன்றைக்கு சொல்ல கிரந்த எழுத்துக்கள். அதை ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னா தமிழில் இதில் சில சொற்களை அப்படி சொல்கிறோம் இல்லையா, எனவே அதை முதல்ல படிச்சுடுங்க என்று கிரந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. 35 எழுத்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் 51 எழுத்து இல்லையா, அதில் உயிரெழுத்து வந்து அங்கே 18, 35 எழுத்து இங்கே இவங்களுள்ள மெய்யெழுத்து அவங்களுக்கு 35. ஏன்னா அது வடமொழி வேறுபடும். அதை இங்கே சொல்கிறார். 51 எழுத்துக்களில் 48ஆம் எழுத்துடன் இஸ் என்பதுடன் 6ஆம் எழுத்தாறுகிற உ, உயிரெழுத்தில் ஆ 6வது எழுத்து உ என்பதையும் 14ஆம் எழுத்தாறுகிற அவ் என்பதையும் ஏறச் செய்தி என்றால் சேர்த்துக்கணும். சேர்த்து சு என்றும் சவ் என்றும், இஸ் பிளஸ் உ என்றால் சு, சவ் என்றால் இஸ் பிளஸ் அவ். அதுதான் இந்த இங்கே இருக்கு பாருங்க, உங்களுக்கு பேரம்பல சக்கரம் ஒன்றில் சு சவ்லாம் போட்டிருப்பாங்க, அந்த பீஜாட்சரம் போட்டிருப்பாங்க. என்றும் ஆக்கி அதை அப்படி செய்து சு சவ் என்று சொல்லிட்டு அவற்றின் இறுதியில் முறையே நாதத்தையும் சேர்த்து விந்துவையும் நாதத்தையும் சேர்த்து ஒலிக்க பண்ணினார். விந்து நாதம் என்று சொல்றார். விந்து என்றால் புள்ளி வைக்கிறது, மகரம் புள்ளி. நாதம் என்றால் ஹா ஹான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹா நாதம். அப்ப ஓம் ஹா ஹா அக அது மாதிரி என்று வைத்து ஓம் அம் அக சு என்றால் அது எப்படி வைக்கணும் என்றால் இங்கே எழுதியிருக்கேன். ஓம் சூம் சௌ சிவாய நமக என்று இருக்கணும். எழுத்து நாங்கள் அடித்து எழுதியிருப்பேன். சம்மு தப்பாக எழுதுகிற முதல்ல சம் இல்லை, சூம் தான், இம் போட்டுடணும். சவுக்கு போல ஒரு 2 புள்ளி வைக்கணும், அது நாதம். சும் என்பது விந்து, இது நாதம். எனவே அதை ஒலிக்க பண்ண வேண்டும். விந்துவையும் நாதத்தையும் சொல்லி ஓம் சும் சௌம் சிவாய நம என செபித்தல் மிகச் சிறந்ததாகும். அதன் பயன் என்ன, வீடு பேறு என்ற இங்கே சொன்னார் இல்லையா, கூறிட்டு மும்மலம் கூப்பிட, கூப்பிட்டு போமே என்றால் மும்மலத்தையும் இது மாதிரி சிவாயனவை என்று கூப்பிட்டால் பெருமானை சொன்னால் 3 மலங்கள் நீங்கும்ன்றார். மலம் நீங்கினால் உங்களுக்கு வீடு பேறு தான் என்று இந்த மந்திரத்தை முக்கியமாக சொல்கிறார். ஏறிட்டு சீரிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற இட்டு சீரை இட்டு என்று படிக்கணும். கூறிட்டு என்பதுக்கு கூறிடன்னு படிக்கணும். அதை கூறிட, கூறிட்டு வருது இல்லையா, கூறிட்டு மும்மலம் கூப்பிடு இல்லையா, கூறிட அப்படி சொன்னால் சிவாய நம என்று கூறிட மும்மலம் போய்விடும் என்கிறார். இதனால் மேல் எல்லாம் பல வகைப்பட கூறியுள்ள திருவைந்தெழுத்திற்கு உரிய சிறந்த ஜபமுறை கூறப்பட்டது என்றார். ஒன்று நீங்கள் கவனிச்சிருக்கலாம். பொதுவாக 5 எழுத்தை பற்றி சாத்திரங்கள் உள்ள ஒன்றுன்றா நம்ம சொல்கிறோம். திருவாசகத்தில் கூட உடையார் உள்ள நடுவிற்கும் பாட்டுக்கு அப்படி விளக்கம் கொடுக்குறோம்.
திருமூந்தரத்தில் ஆகம வழிபாடு சொல்கிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஜாட்சரத்தோடு சொல்ல வேண்டும். நாம் அங்கே என்ன சொல்லியிருப்போம், ஓமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பஞ்சாட்சரத்துக்கு ஓம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று. அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க, முத்தி பஞ்சாட்சரம் அது சிவாய, அதுக்கு ஓம் என்று சேர்க்க வேண்டாம். ஏனென்றால் எல்லா பொருளுக்கும் சுவை சேர்க்க வேண்டும் என்றால் உப்பை சேர்க்கணும், ஆனால் பாலுக்கு உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பாலே சுவையாக உள்ளதுன்னு சொல்கிறோம்ல உதாரணம். அதுபோல் சிவா என்பதற்கு ஓம் என்ற பிரணவம் வேண்டியதில்லை என்று நாம் சொல்கிறோம். அந்த பிரணவத்தை சேர்த்தோம்னு சொன்னால் உலகியலுக்கு வந்துடுவீங்க, முத்திகள் கிடைக்காதுன்னு நம்முடைய கொள்கை அது. அங்கே அப்படி விளக்கியிருக்கும். ஆனால் இங்கெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது சக்கரங்களில் நாம் பீஜாட்சரங்களை சொல்ல வேண்டும் என்று விதிக்கிறார். எந்திர முறையில் நீங்கள் வழிபாட்டு முறையில் நீங்கள் எப்படின்னா தோத்திரத்திலேயோ சாத்திரத்தில் அப்படி இருங்க. எந்திர வழிபாடு நீங்கள் செய்கின்ற பொழுது பீஜாட்சரம் மிக முக்கியம் என்று வற்புறுத்துகிறார்னு தெரியும். அதனால் இவர் என்ன செய்கிறார், நீங்கள் வீடு பேற்றுக்குரியது நமக்கு உள்ளதெல்லாம் சிவாய தான், நாம் அதோடு நிறுத்திட்டோம். அந்த அங்கே இங்கே அப்படி சொல்லலை. ஓம் சூம் சௌ சிவாய நமக என்று சொன்னால் அது முத்தி பஞ்சாட்சரம் போல வீடு பேற்றுக்குரியது என்று நீங்கள் அதுதான் இவ்வளோ எழுதுகிறார். இவ்வளோ நீங்கள் தினந்தோறும் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படி சிறந்த வீடு வேறு பெறலாம் என்பது சக்கரத்திலே வைத்து சொல்கிறான்னு பார்க்கிறோம். இதுக்கு ஒரு குறிப்பு நமக்கு கொடிக்கவி, அவர் உமாவரிசம் ஆகமங்கள்லாம் வல்லவர். எனவே அவர் சொல்கிற பொழுது 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலே பெரு எழுத்தும் அப்புறம் பேசாய எழுத்து பேசும் எழுத்துன்னு அவ்வளோ தூரம் விளக்கிறார். அப்படி விளக்கிற பொழுது 8 எழுத்துன்னு சொல்கிறார் இல்லையா, அதுதான் 8 எழுத்தா பீஜாட்சரத்தோடு சொல்லணும் என்பதுதான் ஹோம் ஹாம் ஹௌம் என்று சொல்லி சிவாய நமக என்று சொல்லணும் என்று கொடிக்கவி சாத்திரத்திலே கூட இதுபோல் எந்திர வழிபாட்டு பீஜாட்சரங்கள் குறிப்பாக சொல்லப்படுகிறது, தோற்றுவாய் செய்யப்படுகிறது நம்ம வைத்துக்கொள்ளலாம். அதனால் இதனால் மேலெல்லாம் பல வகைப்பட கூறி வந்த திருவைந்தெழுத்து, மேலெல்லாம்னா தோத்திரங்கள் சாத்திரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்திர நூல்களில் தூல பஞ்சாத்திரத்தை சொல்வது கிடையாது, சூக்கு பஞ்சாத்திரம் சிவாய நம தான் சொல்வாங்க. தோத்திரங்களில் திருமுறைகளில் பார்த்தா தூல பஞ்சாச்சரம் சூக்கு பஞ்சாச்சரம் அதிசூக்கு பஞ்சாச்சரம் எல்லாவற்றையும் சொல்கிறாங்க, அதனுடைய வடிவங்கள்லாம் சொல்கிறாங்க. மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பல வகை வடிவங்களை சொல்கிறார். போற்றி ஓம் நமச்சிவாயம்னு சொல்கிறார், அதுவும் சொல்கிறார். போற்றி ஓம் நமச்சிவாயன்னு பாட்டில் வரும், போற்றி ஓம் நமச்சிவாயன்னு அவர் சொல்கிறான்னு பார்க்கிறோம். அதே போல் உடையாள் உள்ள நடுவிற்கும் நாம் அதை பார்க்கிறோம். நம சிவாய சிவாய நம, அப்புறம் சிவ சிவ செம்மையே ஆய சிவபதம் அளித்து செல்லுமே சிவ என்றார். இன்றனக்கருளில் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் என்று சிகாரத்தை சொல்கிறார் என்றால் அஞ்செழுத்துடைய பல வடிவத்தை திருமுறைகளில் திருவாசகத்தில் பார்க்கிறோம். சாத்திரங்களை எப்படி சொல்கிறோம், இங்கே அப்படி அல்ல, பீஜாட்சரத்தோடு சொல்ல வேண்டும் என்பதுதான். நான் 913வது பாடலில் உள்ள 17வது மந்திரம் என்று ஒன்று பார்க்கலாம். 18வது அது சுலமான பாடுதான். அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துளே, 6-8 எழுதுமே தான் இப்போ படித்தோம். அடுத்து அண்ணல் பா, அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துளே, பெண்ணின் நல்லாளும் பிரான் அக்கரத்திலே, எண்ணி இருவர் இசைந்தங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருளறிவார்களே அப்படின்ட்டார். பெண்ணின் நல்லாள் என்ற வார்த்தையை திருமூலர் சொல்கிறார், இங்கே மட்டும் சில இடங்களில் சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அதனுடைய சிறப்பு கருதி தான் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்கிறார்னு. இது என்னன்னா திருமூலர் சொன்னதே தான் ஞானசம்பந்தர் சொல்கிறாரான்னு ஒரு சொல்கிறோம்ல நம்ம வந்துடும். சில பேர் கேட்குறாங்க, ஏன் சார் திருமூலர் பெண்ணின் நல்லாள் சொன்னால் அதுதான் ஞானசம்பந்தர் சொல்கிறாரா, பெருசாக பெண்ணின் நல்லாள் மண்ணில் பாடுறீங்கன்னு? அப்படி அல்ல, பெருமான் அவர்களுக்கெல்லாம் உள்நின்று உணர்த்துகிறான், அது நமக்கெல்லாம் உணர்த்த மாட்டான், அவர்களுக்கெல்லாம் உணர்த்துகிறான். உணர்த்துகிற பொழுது பித்தா பிரைசூடி என்பதை சுந்தரர் பாடுகிற பொழுது பித்தா என்று வெளியிலே இருந்து உணர்த்துகிறார், முன்னின்று உணர்த்துகிறார். பிரைசூடி என்பதை உள்நின்று உணர்த்துகிறார்னு அப்பா உரை எழுதியிருக்கிறான். ஏன்னா பித்தா பிரைசூடின்னு ஞானசம்பந்தர் ஏற்கனவே பாடியிருக்கிறார். பெண்ணா நிலையாக பித்தா பிரைசூடின்னு சொன்னால் அது சுந்தருக்கு தெரியும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் பேசுகிற பொழுதே அவருக்கு என்னையா உன்னை பாடுறது எப்படி பாடுவேன்னு சொல்கிற பொழுது முன்பு என்னை பித்தன்னு சொன்னேன் அதே பாடுனார் சொல்லிட்டார். அவர் பித்தான்னு ஆரம்பித்தார், அடுத்து உடனே பிரைசூடின்னு அதை அடுத்து வேறு மாதிரி பாடிட போகிறான்னு சொல்லி பிரைசூடியே உள்ளின்று உணர்த்துகிறான்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல் அருளாளருக்கெல்லாம் பெருமான் உள்ளின்று உணர்த்துவான், மிக முக்கியமான இடமெல்லாம் உணர்த்துகிறான். எனவே பெண்ணின் நல்லாள் என்பதை திருமூலர் சொன்னது போலவே அவரும் சொல்லியிருக்கிறார், உள்ளின்று உணர்த்த அவர் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் ஞானசம்பந்தருக்கு அவருடைய பாட்டுக்கு நாம் சொல்லுகின்ற சிறந்த சமாதானம்.
இன்னொன்று நாம் சொல்லணும், இலக்கணத்தில் தமக்கு முன்னோர் சிலவற்றை சொன்னால் பின்னோரை சொல்லலாம். அது இன்னைக்கு சொல்றது போல காப்பி அடிக்கிறதுன்னு கிடையாது. முன்னோர் சொன்ன மொழிபொருளை பொன்னே போல் போற்றுவோம் என்றால் சிறந்த சொல்லல்லவா, அந்த சிறந்த சொல்லை நாம் சொல்ல வேண்டும் என்று புலவர்கள் பின்னால் அதை எடுத்து சொல்லுவார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ முன்னோர் சொல்லும் பொருள் சொல் மட்டுமல்ல, பொருளும் தான். சொல்லையும் சொல்லலாம், பொருளையும் சொல்லலாம், அதே மாதிரி பாடலாம், சொற்களையே சொல்லலாம். இப்போ சுந்தரருடைய பாட்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குண்டலம் திகழ் காதுடையான்னு வருது, இங்கே காஞ்சிபுரத்தில் பாடுறார். குண்டலம் திகழ் காதுடையான்னு அப்படியே ஞானசம்பந்தர் பாடுறார். அப்போ அந்த சொல்லையே எடுத்து பாடுறார் என்று பார்க்கிறோம். அதே போல் காலை எழுந்தால் மேலை வினையெல்லாம் வீடு பேரும் அவர் பாடுறார். இவர் சிந்தித்து என்று நினைந்து எழுவார் சிந்தை என்றார். அப்போ அந்த பொருளை சொல்கிறார். அப்போ சொல்லையும் சொல்லலாம், பொருளையும் சொல்லலாம்னு வருது இல்லையா முன்னோர்கள் சொன்னது. அதுபோல் சொன்னால் அது காப்பியும் இல்லை, காப்பி அடிக்கலை, அது சொல்லக்கூடாது. மேற்கோள் காட்டுகிறோம், ஐ ஆம் கோட்டிங். கோட் அண்ட் கோட் இதுதான். ஆமாம், கோட். இது கோட். இப்போ படிச்சுட்டே வருவாங்க, பேசிட்டே வர ஐ கோட் அப்படின்னு ஒரு கோட்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் மேற்கோள் காட்டுவதில் என்று சொன்னால் சிறந்த அடிகளை எல்லாம் பின்னாலே வந்தவர்கள் சுட்டி காட்டுறாங்க. இல்லைன்னா நமக்கு பெண்ணின் நல்லான்றது திருமணம் இப்போ தான் படிக்கிறோம். நம்ம இதுவரை திருமணத்தில் இருக்குதான்னு பல பேர் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நாம் என்னால் நேராக பார்க்குறோம் இல்லையா. ஆனால் பெண்ணின் நல்லாளுன்னே உடனே ஞானசம்பந்தர் பாட்டு அல்லவா என்ன உடனே அது நமக்கு நாள்தோறும் பழகி போயிரும்போது ஃபெமிலியர் ஆகி போச்சு. அதான் சொல்கிறார், பெண்ணின் நல்லாளுன்றார். அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துள்ளே. அக்கரம்னா எழுத்துன்னு அர்த்தம், பீஜாட்சரம். பெண்ணின் நல்லாலும் பிரான் அக்கரத்துள்ளே. அக்கரம் பிரானுடைய பீஜாட்சரமாக இருந்தாலும் சரி, பிராட்டினுடைய பீஜாட்சரமாக இருந்தாலும் வேறுபாடு இல்லை என்றால், இப்போ உதாரணமாக ஹ்ரீம் என்று சொன்னால் அது பிராட்டிக்குரியது. க்ளீம் என்றாலும் அது சக்தி மந்திரம், சக்திக்குள்ள பீஜாட்சரம் தனியாக இருக்கு. நீ சக்திக்குள்ள மந்திரம் தானே சிவனுக்கு சொல்லலாம் என்றால் சொல்லலாம், சிவனுக்கு என்ற மந்திரத்தை சொல்லலாம். ஏன்னா அம்பிகைக்கு என்ன அச்சரமோ பீஜாட்சரமோ அதை சிவனுக்கு சொல்லலாம், சிவனுக்கு என்ன அச்சரமோ அதை பீஜாட்சரமோ அதை அம்மைக்கு சொல்லலாம் என்று அர்த்தம். இங்கே பீஜாட்சர வேறுபாடு இல்லை என்றால் சிவம் சக்தி வேறு வேறு அல்ல. எனவே பீஜாட்சரத்தை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லலாம் என்று தான் சொல்கிறார். நோட்ஸை பார்க்கலாம். சிவனும் சக்தியும் தம்முள் வேறல்ல, ஆதலால் அவருள் ஒருவருக்கு உரிய பீஜங்களிலும் மந்திரங்களிலும் மற்றொருவர் பொருந்தியே நிற்பார்கள் என்று வருது. சௌந்தர்ய லகரி இருக்கு இல்லையா, அதில் அந்த புத்தகம் நான் வாங்கி வைத்தேன். முக்கியமான அடிக்கடி பார்க்குறது, இப்போது எங்கேயோ எடுத்து போட்டுடுறாங்க கேவில். ரொம்ப அழகாக அதில் சிவனுக்கும் சக்திக்கும் என்னென்ன முறைகள்னு சொல்கிற பொழுது முதல்ல அவங்க அர்த்தநாரீஸ்வர வடிவாக இருக்கிறாங்க, வடிவு சாமித்தியம் ரெண்டு பேருக்கும் வடிவு சாமீபமாக இருக்குதுன்றாங்க. அதே போல் அருள் வழங்குகிற பொழுதும் சிவனை பற்றித்தான் அருள், அவனை விட்டு பிரிய மாட்டாங்க. எனவே அந்த முறையில் அவர்கள் சமீபமாக இருக்கிறார்கள். மந்திரங்களே சமீபமாக இருக்கிறார்கள், மந்திரங்களில். அதுக்கப்புறம் பீஜங்கள், பீஜாட்சரத்தில் என்று வரிசையாக சிவனும் சக்தியும் எப்படி நெருங்கி இருக்கிறார்கள், இணைவிரியாமல் பிரியாமல் இருக்கிறாங்க இல்லையா. அதை சொல்கிற ஒரு மந்திரம் இருக்குது, சௌந்தர்ய லகரி இருக்குது, அது விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம், அதை இங்கே எழுதுகிறாங்க. அந்த மாதிரி சக்தி மந்திரத்தை வைத்து சிவனை வழிபடலாம், சிவமந்திரத்தை வைத்து சக்திக்கு வழிபடலாம் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்து விளக்கிக்கிறோம். இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் சாதாரணமாக என்ன பண்ணிட்டாங்க, உண்ணாமலை உமையாளோடும் உடனாகி ஒருன்னு பாட்டு போயிட்டார் இல்லையா. என்ன சொல்கிறாங்க சில பேர், என்னங்க உண்ணாமலை எடுத்து பாடுறாரு, சில பேர் தெரியாமல் உண்ணாமலை அவர் சக்தியை பாடுறாரு, அவர் பிரம்மன். ஐயா, தோடுடைய செவியில் கூட நீங்கள் தோடுடைய சக்தின்னு சொல்கிறாங்க, தோடுடைய செவியன் தானே முடிக்கிறார். அதே போல் உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் தானே முடிக்கிறார். எனவே சிவம் சக்தி வேறுபாடு இல்லை என்று தானே பார்க்கிறோம். அப்போ சிவசக்தி சாமியாக அவர் பாடுகிறார் திருமுறையில் பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இடங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் திருமந்திரத்தில் பார்த்தீங்கன்னா அவனன்றி ஒரு அமரரும் இல்லை, அவனன்றி ஊர் புகுவார் ஆறறியேன்னெலாம் வருது இல்லையா. இது அப்படியே அவளன்றின்னு பாடியிருப்பார். அந்த அவன்றதை மாதிரி அவள்னு பாடியிருப்பார். ஏனென்றால் சிவமும் சக்தியும் ஒன்றுதானே என்று அவனன்றி ஊர்வகம் ஆறறியேன்னா அவளன்றி ஊர்வகம் ஆறறியேன் என்றும் பாடியிருக்கிறார். என்றால் ரெண்டுமே ஒன்றுதான், சிவம் சக்தி ரெண்டு ஒன்றுதான் பார்க்கிறோம். சௌந்தர்ய லகரியை தொடங்குகின்ற நம்முடைய ஆதிசங்கரர் சிவசக்தியோ யுக்தோ யகதிபதி என்றான் ஆரம்பிக்கிறார் என்று சொல்கிறாங்க. சிவசக்தியைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். சாக்த வழிபாட்டிற்கும் நம்முடைய சிவ வழிபாட்டிற்கும் ரெண்டு வேறுபாடு.
சாக்த வழிபாடு என்று சொன்னால் அவர்கள் அந்த சக்தியோடு நின்றுடுவாங்க. இன்னைக்கு காலையில் கூட சொன்னோம், லயநிலை லயசிவம் என்று சொன்னால் சிவம் சக்தி. சிவம் என்பது சூக்குமலயம், சக்தி என்பது தூளலயம் என்று ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த சக்தியை வழிபடுறவங்க தூள லயத்தோடு நின்றுடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எது முத்திஸ்தானம் என்றால் சக்தி தான். சக்தி ஸ்தானம் தான். சிவலோகம் கிடையாது. சக்தி லோகத்தில் ஒன்றா இருக்கலாமே தவிர சத்தியலோகம் இல்லை. சக்தி லோகத்தில் இருக்கலாம், சிவலோகம் இல்லை. அது கூட எப்படி என்றால் அவங்க வழிபடுகின்ற துர்க்கை போன்று இருந்தால் துர்க்கைக்குள்ள லோகம் தனித்தனி அதெல்லாம். எனவே அவங்க எந்த அம்மனை வழிபடுறாங்க அதை வைத்து நம்ம பார்க்கணும். எந்த அம்மனை வழிபடுறோம் சாக்தம், அதெல்லாம் சாக்தமாக சொல்கிறது தாந்திரிக மதமாக தாழ்ந்த நிலையில் உள்ள வழிபாடுகள். இரவில் போய் வழிபடுறது, அபிச்சார மந்திரம் சொல்கிறது, சுடுகாட்டில் போய் உட்கார்ந்துக்கிறது, கள் குடிக்கிறது, மாமிசம் சாப்பிட்றது என்பதெல்லாம் வாம மார்க்கம். வாம மார்க்கம் என்பது நமக்கு கிடையாது. திருமலர் மறுக்கிறார். அதை வாமத்தார் கள்ளுண்பர், அதெல்லாம் போகாதீங்கடா என்று வாம மார்க்கத்தை போகாதீங்கன்ற. எனவே அதெல்லாம் வேறு, அது சாக்தம், அது வேறு. நாம் சொல்கிறது சிவசக்தி என்று நாம் சொல்கிறோம் இல்லையா. எப்படி சூரியன் என்று சொன்னால் சிவசூரியனை வழிபடுறோமோ அதுபோல் சக்தி என்றுதான் சிவனோடு சார்ந்தவர். அவனன்றி நமக்கு வேறும் கிடையாது. நம்ம திருவருட்பயலில் பின்னமிலான் எங்கள் பிரான் என்று அவர் பிரியாமல் இருக்கின்றான் என்று பார்க்கிறோம். சக்தியின்றி சிவம் கிடையாது, சிவமின்றி சக்தி இல்லைன்னா நம்ம சொல்கிறதுனால அந்த சிவசக்தியை இங்கே சொல்கிறார். சிவனும் சக்தியும் வேறு வேறு அல்லர். மந்திரங்களிலும் பீடங்களிலும் மற்றொருவர் பொருந்தியே நிற்பார்கள் என்றாலும் இருவரையும் வேறு போல எண்ணி இத்திரத்து மந்திரங்களையும் செபிக்கின்ற செயல் உடையவர்களே மெய்ப்பொருளை உணரப் பெறுவார்கள். சக்தியினுடைய மந்திரத்தை தனியாக சொல்லி ரெண்டும் ஒன்று தான். ஆனால் சக்தியினுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் அந்த மந்திரங்களை வேறாக எண்ணி, வேறு வேறு கிடையாது. மந்திரங்களை சொல்கிற பொழுது வேறாக அந்த உருவத்தை எண்ணி, உருவம் அப்புறம் அவனுடைய வடிவங்கள் எல்லாவற்றையும் எண்ணி நீ பாட வேண்டும்ன்றார். அப்படி எண்ணினால் உண்மையில் இருவரும் வேறல்லர் ஆயினும் வழிபாட்டில் வேறு போல் என்றே பயன் தருவார்கள். நாம் ரெண்டு சொல்கிறோம் சித்தாந்தத்தில். சிவம் என்பது ஆனந்த நிலை, சக்தி என்பது அருள்நிலை என்று ரெண்டாக பிரிக்கிறோம். அருள்நிலை வந்த பின்னால் தான் நமக்கு ஆனந்த நிலை. அருள்நிலை என்பதுதான் இன்று எல்லா அருளாளர்களும் பெறுவது. நாம் பெறுவது பெருமானுடைய அருள்தானே தவிர ஆனந்தத்தை இப்போ பெற முடியாது. ஏனென்றால் பரமுத்தியில்தான் பெருமானுடைய ஆனந்தம் நமக்கு தெரியும், மற்றபடி தெரியாது. அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் பெற்றேன் என்பது பரமுத்தியை சொல்லிதான் பாடுறார் மாணிக்க வாசகர். எனவே சிவம் என்பது ஆனந்தத்தை தருவது, சக்தி என்பது அருளை தருவது என்று பார்க்கிறோம். எனவே அருள்நிலை வேறு, ஆனந்த நிலை வேறு என்று தான் நாம் சொல்கிறோம். அதைத்தான் தசகாரியத்தில் சிவபோகம், சிவயோகம், சிவபோகம் என்று ரெண்டாக சொல்கிறோம். சிவயோகம் என்பது அருள்நிலை, சிவபோகம் என்பது ஆனந்த நிலை. இப்போ சொன்ன இல்லையா, அதுதான் அன்றைக்கி கூட அந்த உமா மகேஸ்வரி சொன்னாங்க, சொன்னலையா, பேசா எழுத்து பேசும் எழுத்து என்றால் பேசா எழுத்து ஊமை எழுத்துன்னு சொல்லிடாதீங்கன்னு அவங்க சொன்னாங்க. நல்லா சொன்னாங்க. பேசா எழுத்து என்று சொன்னால் அது ஆனந்த நிலை. சிவம் என்ற ஆனந்த நிலை இருப்பது பேசா எழுத்து. நல்ல ஒன்று அனுபவிக்கிற பொழுது நல்லா சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன். ஆமாம், என்னங்க எப்படி நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, இரு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி அப்போ சொல்ல முடியாது. அப்புறம் சாப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அருள்நிலை வந்தால் நம்ம சொல்ல முடியும். எனவே பேசும் எழுத்துனாங்க. பேசும் எழுத்து என்றால் அது அருள்நிலை, பேசா எழுத்து என்றால் ஆனந்த நிலைன்னு வைத்துக்கணும். அதனால் உண்மையில் வேறல்லராயினும் வழிபாட்டிலே வேறுபோல் என்றே பயன் தருவாராதலால் அவ்வாறே வழிபடல் வேண்டும் என்பதாம். வழிபாட்டில் அவ்வாறு நிற்றல் வழிபடுவோர் இயல்பு பற்றின்னு ஒரு வார்த்தை பயிற்சிட்டாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறதுலாம் சரி, சக்தியோடு என்னால் நிற்க முடியலைங்க, பெருமானை வழிபடாமல் எப்படி முடியும் என்று தான் சில பேர் கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், அது போதுங்க எனக்கு, சக்திகிட்ட போயிட்ட போகணும், அதோடு நின்றுவாங்க சில பேர். அவனுடைய திருப்தி எது, அவன் எந்த தெய்வத்தை திருப்தியாக நினைக்கிறான். இப்போ சிவாலயத்துலாம் கூட நம்ம போகிறோமே, நீங்கள் அங்கே போனால் ஒவ்வொருத்தர் நின்றுருப்பாங்க. அது அவருக்கு பிடிச்ச இடம். தட்சிணாமூர்த்தியே பல பேர் நின்றுருப்பாங்க, நீ பார்க்கலாம். நடராஜபதி நிற்பாங்க. அவரவருக்கு என்ன ஈர்ப்போ அந்த வடிவத்தில் வழிபடுறாங்க இல்லையா. அதுபோல் சக்தி வழிபாட்டில் ஈடுபாடு இருந்தால் அவருடைய தகுதிக்காக நிறுத்திடலாம். அதுக்கு மேலே சிவம் என்று ஒன்று இருக்குது என்று எண்ணுகிற பொழுது, அதனால தான் அப்படி எழுதுகிறோம் இல்லையா. பிள்ளையார் சொல்லி போடுறோமே, சிவமயம் தானே எழுதுறோம், ஏன் சக்திமயம் எழுதக்கூடாதா? சக்தியினுடைய முடிவு எது சிவம் அல்லவா, அதுதான் சிவமயம் நாம் சொல்கிறோம் இல்லையா. அது ஒரு நிலை. ஏன்னா வழிபடுவருடைய தகுதி பற்றி தான் சொல்லணுன்றார். அதான் அப்புறம் உள்ளே இருக்கும் என்று எஞ்சிட இருந்திட ஆளுன்றது ஆளும் தொழிலோடுன்னு இந்த பாட்டுக்கு அவங்க விளக்க தந்திருக்காங்க. இதற்கு மற்றொரு உரைன்னு அப்போ இரண்டாவது உரைன்னு எழுதுகிறாங்க. சிவனது எழுத்தும் சக்தியின் எழுத்திற்கு இடையில் நிற்கும், அவ்வாறே சக்தியின் எழுத்தும் சிவன் எழுத்துக்கு இடையில் நிற்கும். இந்நிலையை ஓர்ந்து உணர்ந்து இருவரது எழுத்துக்களும் இணைந்திருக்கும் செவிக்கும் செயலுடையவர்களே
மெய்ப்பொருளை உணரப் பெறுவார்கள். நாம் இந்த உடையாள் உண்ட நடுவருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் சிவ சிவன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அங்கே சொல்கிறார். இந்த பாட்டுக்கு அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துள்ளே, பெண்ணின் நல்லாலும் பிரான் அக்கரத்துள்ளேன்னு சொன்னால் சிவ சிவன்னு போட்டிங்கன்னா 2 சீக்கு நடுவில் வா வரும், அப்புறம் 2 வாவுக்கு நடுவில் சி வரும். சிவ சிவன்றது அதுதான். அதனால தான் பின்னால் சிவசிவ என்கிற தீவிரையாளர் என்று தனியாக பாடுறார். எனவே இது சிவ சிவ என்ற அந்த அர்த்தத்தை சொல்கிறது இந்த பாட்டு. இவ்வுரையால் பெறப்படுவது எழுதுறாங்க பாருங்க. சிவ என்னும் மந்திரமே ஆதலாலும் அதை தொடர்பாக ஓத, சிவ சிவ சிவன் தொடர்பாக சொன்னீங்கன்னா சிவசக்தியின் எழுத்துக்கள் மேற்கூறிவாறு நிற்கும். வா என்பதற்கு 2 வாவுக்கு இடையிலே சி நிற்கும், 2 சீக்கு இடையில வா நிற்கும் என்று பார்க்கிறோம். அதைத்தான் கோயிலில் கோபுரத்தில் எழுதி வைக்கிறாங்க. சிவ சிவ என்று ஏன் எழுதுறாங்க என்று சொன்னால், கோயிலுக்குள்ளே கோபுரத்துக்குள்ளே போகிற பொழுது ஆன்மா அங்கே மாறி போகுது, யா என்பது அங்கே இல்லை. சிவதான் எழுதியிருப்பாங்க, எல்லாரும் அதுதான். அதாவது பசுத்துவம் நமக்கு நீங்கி போகுது. பசுத்துவம் நீங்கிய பின்னால் பெருமானுடைய அருள் தான் நமக்கு வருகிறது. எனவே யா என்பது அங்கே கிடையாது கோயிலுக்குள்ளே என்பதாலே சிவ சிவ என்று தான் நாம் எழுதுகிறோம். அதனால் சிவசக்தியின் எழுத்துக்கள் மேற்கூறியவாறு நிறுத்தம் அறிக. இதனால் மேலை சக்கரத்தில் பொறிக்கத்தக்க மந்திரங்களில் தலையாயுதன் சிறப்பு கூறப்பட்டது. ஹரன் ஹரி அம்சம் எல்லாம் சொன்னார் இல்லையா, இன்னும் மந்திரங்கள்லாம் சொன்னார் இல்லையா அந்த அம்பல சக்கரத்தில். அதில் சிறந்தது எது என்றால் சிவ என்ற மந்திரம் தான். அது உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. சிவ என்ற மந்திரம் தான் தலையாய மந்திரமாக இருப்பது. அது உமையம்மையும் சிவனையும்